சூப்பரா கலர்ஃபுல்லா அழகான செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் யோகாசனம். ஃபிட்னஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் யோகா பண்ணலாமே அப்படின்னு சொல்லாதவங்க கிடையாது, அண்ட் யோகாவை செய்யாதவங்களும் கிடையாது. ஸோ அதே யோகாவை இன்னைக்கு என்ன மாதிரி கற்றுக் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸாக இருக்குன்னு சொல்ல போறாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம். வசந்தி விநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யோகா செஷனில் பார்க்க போகிறது வீரபத்ராசனா. இது பார்த்தீங்கன்னா வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட லோவர் பாடியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற ஒரு ஆசனா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லெக்கையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா. டர்ன் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். உங்கள் லெஃப்ட் நீயை மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணுறப்போ உங்களோட ரைட் லெக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் இருக்கணும். இந்த பாஸ்லேருந்து உங்கள் 2 கையும் மேலே தூக்கிக்கோங்க. எடுக்க சொல்லுங்க. வீரபத்ராசனா இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவர் பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ கஃப் மசில் அண்ட் தை மசிலில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அதிகமாக ஃபேட் கண்டென்ட் தைஸில் இருந்துச்சுன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் திஸ். இந்த வீரபத்ராசனா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு செஷனில் வேற ஒரு ஆசனாவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். வாட்ஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம், விச் ஸ்டாண்டர்ட் ஆர் யூ ஸ்டடிங்? இந்த மாதிரிலாம் நீங்களும் ஒரு ஃப்ளோவா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஈஸியா எப்படி பேசலான்றதை கற்றுக் கொடுக்க போறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட் கூட என்னென்ன வர்பு சேரணும்னு பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஐ வந்தால் உடனே கை வந்துடணும். என்ன வரணும்? ஆம். டக்குன்னு ஐஎம்னு சொல்லிடலாம். இப்போ ஐஎம்ங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. பக்கத்தில் இன்னொரு வார்த்தை வந்தால் தானே இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அது என்ன சார், போன ப்ரோக்ராம் முடிக்கும்போது எனி வேர்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் எக்ஸப்ட் ஏ மெயின் வர்புன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? எனி வேர்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் எக்ஸப்ட் ஏ மெயின் வர்புனா மெயின் வர்பை தவிர எந்த வார்த்தையை வேணாலும் இது கூட என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 எழுத்து. ஐ எம் ஓகேன்னு கூட சொல்லலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஓகே நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் ஆல் ரைட்னு சொல்லுங்கள். ஐ எம் பிஸின்னு சொல்லுங்கள். ஐ எம் டீச்சர்னு சொல்லுங்கள். ஐ எம் ஹியர்னு சொல்லுங்கள். ஹீ இஸ் தேர்னு சொல்லுங்கள். எல்லாம் எதை வேணாலும் போடலாம். நான் சொல்கிறது புரியுதா? அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன? இங்கிலீஷில் பேசலாம் ஈஸியாக. அதுக்கு என்ன வழி இப்போ பார்க்கலாமா? இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்கிறோம். 2 இங்கிலீஷ் இருக்குங்க. ஒன்று ரிட்டன் இங்கிலீஷு, இன்னொன்று ஸ்போக்கன் இங்கிலீஷு. நம்ம இது வரைக்கும் பள்ளி அல்லது கல்லூரியில் கற்றுக்கிட்டது வெறும் ரிட்டன் இங்கிலீஷ் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு வரலேன்னு நீங்கள் யாராவது படித்தவங்க கவலைப்பட்டீங்கன்னா அதில் அர்த்தமே கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி இது வந்து ஸ்கூல்லேயும் அதாவது பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ நம்ம அதை பற்றி கவனிக்கவே இல்லை. புரியுங்களா? சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து கான்வெண்ட்டில் படித்து அது இங்கிலீஷ்லேயே பேசி அந்த அட்மாஸ்பியரில் வளர்ந்துருந்தா இங்கிலீஷில் பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் தமிழில் பேசலையா? சிலர் வீடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே இருப்பாங்க, வீட்டில் தெலுங்கு பேசுகிறது இல்லையா? நீங்கள் உண்டா இல்லையா? அந்த குழந்தை தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும். அதுக்கு வீட்டில் பேசுகிறத வச்சு தானே வருது. நம்ம எத்தனை வாட்டி நம்ம இது போல் இங்கிலீஷில் பேசியிருக்கோம். எனக்கு இங்கிலீஷ் வரலன்னா அதை தேடி நீங்கள் போகணும், அதுவாக வராது. நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ உங்களை தேடி வந்தாச்சு, அதுவே வராதுன்னு இப்போ உங்களை தேடி வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க போதும். இப்போ ரிட்டன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க, ரூல் வந்து எல்லா மொழிக்கும் ஒன்று தான்.
இது என்ன சார் தமிழ் ஆத்திச்சூடியெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? இல்லை ஆனால் அவன் ஈனெல்லாம் வந்து உயிரெழுத்துன்னு சொல்கிறோமா தமிழில்? உயிரெழுத்த மொத்தம் எவ்வளோ இருக்கு? 12. இங்கிலீஷில் எத்தனை தெரியுமா? மொத்தம் எவ்வளவு? 5. இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று கடைசியில் இங்கே நோட் பண்ணிங்க, அப்புறமா இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். ஹெச்னு ஒன்று இருக்குது. உரையாடல்னு சொன்னால், ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொன்னால் என்ன ஞாபகத்தில் வச்சுங்க, அது தமிழாகட்டும் எந்த இதுமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு சேர்த்தா தான் சரளமாக பேச முடியும். அங்கங்கே கட் பண்ணி பேச முடியாது. எப்போ நீங்கள் எந்த வாக்கியத்தை நீங்கள் எடுத்தாலும் உயிரெழுத்து ஒரு வாக்கியத்தில் வந்துச்சுன்னா முதல் ஒரு வார்த்தை வருதுங்க, ரெண்டாவது வார்த்தை உயிரெழுத்து வந்தால் அது தனியாக தான் நிற்குமே தவிர முதல் வார்த்தையோடு சேராது. இதை கொஞ்சம் கவனிங்க. அங்கே இருக்கிறதுன்னு எழுதியிருக்கேன். இது இங்கே இருக்கா? இது என்னது? உயிரெழுத்தா? இது இதோட சேருமா? சேராது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஈ எடுத்துகிட்டு இந்த ஈ போட்டு சேர்க்குறோமா இல்லையா? நல்லா யோசனை பாருங்க. அப்போ உயிரெழுத்தை கட் பண்ணால் தான் இதோட சேரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, இன்னொரு உதாரணம் பாருங்கள். சில நேரங்களில் பல இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வார்த்தையை எப்படி அழகாக கோத்துட்டு வரோம் பாருங்க. தமிழ் நமக்கு தாய்மொழியாக இருக்கிறதுனால இதுவெல்லாம் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம பேசி பழகிட்டோம். எங்கள் அப்பா வந்து திருச்சிக்கு போயிருந்தாருங்க 20 நாளைக்கு முன்னால் வச்சுங்களா. அவர் இன்றைக்கி வரதா இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் வரேன்னார். புரியுங்களா? அவர் 7:30 மணிக்கு வரேன்னு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாருங்க. இன்னைக்கு காலையில் அவர் 6:30 மணிக்கே வந்துட்டார். நான் நினச்சேன் 7:30க்கு தான் வரப்போகிறான்னு மெதுவாக எழுந்து வந்தால் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னா நான் வந்து தமிழில் பேசணும். நான் என்ன பேச போகிறேங்கிறத நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை அப்படியே எழுதியும் போடுறேன். எது கரெக்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே? நீங்கள் பார்த்துட்டு இருக்க மஞ்சள் வயல் மாலை நிகழ்ச்சி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மஞ்சள் வயல் மாலை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. சிம்பிளா சொல்லலாம் ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு பழமொழிக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அண்ட் அந்த ஒவ்வொரு அர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. அது சொல்ல போறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பழமொழி ஒரு வித்தியாசமான பழமொழிங்க. தினம் ஒரு பழமொழி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது தொடர்பான கதையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பழமொழி ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு பழமொழி. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி தான். இதுதாங்க பழமொழி. அது என்னங்க இது? உயர பறந்தால் குருவி தான். அது என்ன ஊர்க்குருவி? எல்லா ஊர்லேயும் தான் குருவி இருக்குது. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி தான். இதுதாங்க பழமொழி. இந்த பழமொழி தொடர்பான ஒரு கதையை நம்ம பார்ப்போம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா நல்ல வசதி, நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர். எதை வேணாலும் வாங்குவார். ஒரு புது கார் வருதுன்னா உடனே வாங்கிடுவார். ஒரு புது வீடு வருதுன்னா உடனே வாங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வந்தர். எதை பற்றியும் அவர் கவலை இல்லை. காசு கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் வருவார். அந்த மாதிரி அவருக்கு அவருடைய பிள்ளை அப்படி தான். அவரும் செல்வ செழிப்போடு இருக்கிறார். அவருடைய அந்த செல்வந்தருடைய பிள்ளையோட நண்பர் ஒருத்தர். அவர் நடுத்தர குடும்பம். அவர் ஒரு நடுத்தர சம்பளத்தில்
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அந்த பையன், இந்த பணக்கார பையன் கூட பழகுறார். 2 பேருமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. அந்த பணக்கார அந்த பையன் சகட்டு மேனிக்கு செலவு பண்ணுவான். அவனை பார்த்துட்டு இவரும் தானும் அதை மாதிரியே செலவு பண்ணணும்னு அந்த பையனை நினைப்பான். முடியுமா? கஷ்டம் தானே. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த பணக்கார பையனை பார்த்து தானும் அதை மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முக்கியமாக செலவுக்கு ஏதாவது வச்சுருப்பார், குடும்ப செலவுக்கு. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணுவான். இதை மாதிரி அவங்க அப்பா வச்சுருக்கிற காசெல்லாம் எடுத்து 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 செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பணக்கார பையனை மாதிரி நாமளும் சமூகத்தில் ஒரு மரியாதையாக இருக்கணுங்கிறதுக்காக. அது மரியாதையாங்க அது. அவங்களுக்கு செல்வம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவங்க செலவு பண்ணுறாங்க, அது தப்பில்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்குங்க, நமக்கு நடுத்தரமான ஒரு குடும்பம். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு கடையில் கண்ணியில் வேலை பார்க்குறாங்க. அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நாம் வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். கடன் நிறையவே இருக்குது. அதெல்லாம் எப்போ தீர்க்கிறது? அப்போ அப்பாவுடைய பொறுப்பை அந்த பையன் தானே ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு அந்த பணக்கார பையன் செலவு பண்ணுறதை பார்த்து நாமளும் அப்படி செலவு பண்ணணும்னு நினச்சா எப்படிங்க அது? இவன் என்ன பண்ணுறான், இவன் உழைச்சி அந்த செலவு பண்ணால் கூட பரவாயில்ல. அப்பா வீட்டுக்கு தேவையான முக்கியமாக செலவுக்காக வச்சுருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்படி கரியாக்கிட்டே இருந்தான். கண்ணீரும் கம்பளையுமாக தான் போயிட்டுருக்கு. இந்த நிலமையில் அந்த பணக்கார பையனை பார்த்து தானும் அந்த மாதிரியே செலவு பண்ணணும்னு நினச்சி இவன் என்ன பண்ண தெரியுங்களா, குறுக்கு வழியில் போக ஆரம்பிச்சிட்டான். திருநா சும்மா விட்டுருவாங்களா? அவனை போலீஸ் அவனை கைது செய்து அவனை சிறையில் அடைச்சிச்சு. இதனால் அவனுடைய வாழ்க்கையே சீரழிந்து போச்சு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிற செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு என்ன நிலை இருக்குது அந்த நிலையை உணர்ந்து நம்ம வாழ கற்றுக்கணும். வரவறிந்து நம்ம வாழ்ந்தோம்னா பெருமையாக இருக்கலாம். அப்பொழுது வரலாற்றை வாசிக்க மாட்டோம், வரலாறு தான் நம்மை வாசிக்கும். நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க மஞ்சள் வயல் மாலை நிகழ்ச்சி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க பார்த்துட்டு இருக்குது மஞ்சள் வயல் மாலை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் ஜும்பா. டான்ஸோட சேர்ந்து இருக்கிற ஃபிட்னஸ் தான் ஜும்பா. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி டான்ஸ், என்ன மாதிரி ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்க போறாங்கன்றது வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஜும்பா செஷனில் பார்க்க போகிறது கூல் டவுன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து வார்ம் அப் செஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஹை இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு எண்டிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டவுன் பண்ணணும். அதாவது ஃபைனல் ஸ்ட்ரெச் ஓவர் யோர் பாடி, ஒரு டோட்டலாக ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஸோ அது என்ன நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ வித் த மியூசிக். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னோட சேர்ந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டோட்டல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கோ வித் இட்.
இந்த கூல் டவுன் செஷனை பார்த்துருப்பீங்க. டோட்டல் பாடி ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes or 3 minutes மட்டும் கிடையாது. நீங்கள் 45 minutes கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதோட இம்பாக்ட் இஸ் மார்வலஸ். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதோட இம்பாக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். See you at the next session. Bye. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க. ஒரு ஜோக் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அதுதான் நல்ல ஜோக். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஜோக் சொல்ல போகிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கலகலப்பான மாலை வணக்கங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, கண் பார்வை இல்லாதவன் குருடன் அல்ல, குற்றங்களை உணராதவன் தான் குருடன் அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன்னா, தப்புன்னு தெரிஞ்சு நம்ம நிறையா விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா குடி. நம்ம ஆளுங்க குடிச்சிட்டு பண்ணுற அலப்பறை இருக்குங்க, அப்பா தாங்க முடியாதுங்க. இப்படி தான் ஒரு அண்ணன் வந்து பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் நல்லா மொபைல் ஏற்றிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, இயேசு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நபிகள் நாயகம், காந்தி அவர்கள், கிருஷ்ணர், ராமர், இப்படி இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இவங்க எல்லாருமே தெய்வம் அப்படின்னு சொன்னேன். அப்போ காந்தி எப்படி அந்த லிஸ்ட்டில் சேருவார் அப்படின்னாங்க. சரி ஓகே விடுங்க, அவங்களும் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும்னு சொல்லியிருக்காங்க, அதுதானே அப்படின்னு. அதுவும் இல்லை அப்படின்னாரு. அப்போ என்னதானே, என்னது சொல்ல வரீங்க சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லைப்பா, இவங்க எல்லாருமே அரசு விடுமுறை அன்னைக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னாரு. வந்துச்சு பாருங்க கோபம். கவர்மெண்ட் அவங்களோட பிறந்த நாள அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க, அது தெரியாம எப்படியெல்லாம் மனுஷன் யோசிச்சிருக்காரு பாருங்க. இப்படிதான் ஒரு அண்ணன் பாருங்க, பயங்கர மப்புங்க, வண்டியே ஓட்ட முடியல, அப்படியே திணறி வராரு. நான் சொன்னேன், அண்ணே நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணுவானே அப்படின்னு கேட்டேன். வேணாம் தம்பி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, முன்னாடி போகிறதுல 2 ரோடு போகுது, அதில் எந்த ரோடு என் வீட்டுக்கு போகணும் கரெக்டாக சொல்லி நானே போய்க்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா ஒரே ரோட 2ஆக தெரியுது அவருக்கு, என்ன பண்ண முடியும்? அவரே இன்னொரு நாள் பாருங்க வந்துட்டு வீட்டு சாவியை திறக்க முடியலங்க, இப்படிங்கிறாரு, கதவை திறக்க முடியல. சாவியை கொடுங்கண்ணே நானாவது திறக்கிறேன்னு. தம்பி அதில் இல்லைப்பா, நான் ஸ்டெடியாக இருக்கேன், நீ இந்த வீடை மட்டும் ஆடாமல் பிடிச்சிக்கோ, நான் திறந்துடுவேன்னாரு. நம்மள இப்படி நிறைய பண்ணுவாங்க. இப்படி தான் பாருங்க. இன்னொரு நாள் பயங்கர மப்பில் வந்துட்டு, தம்பி ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு அப்படின்னு கேட்டார். நானும் என்னென்னவோ சொன்னேங்க. கடைசி அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு, ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆனால் ஆப்பிள் கலரில் இருக்குமா, ஆப்பிள் கலர்னே ஒன்று கிடையாது அப்படின்னாரு. கடுப்பாயிடுச்சு எனக்கு. இப்படி தான் பாருங்க, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடை லீவுங்க, சரக்கே கிடைக்காது. அந்த அன்னைக்கும் ஒருத்தர் வந்து சரக்கை போட்டு வந்துட்டு பயங்கர அலப்புற, தம்பி மனசே கேட்கல, ஒரே வருத்தமாக இருக்குப்பான்னாரு. அப்படி என்னன்னே வருத்தம், இன்னைக்கு என்ன நாள், காந்தி அவங்க பிறந்த நாள், அதனால லீவ் விடுறாங்க, ஓகே அதை கொண்டாடலாம். யார் இந்த ஜெயந்தி, அது அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அதுக்கெல்லாம் எப்பா கொண்டாடுறாங்க, அதனால நீங்கள் வெறும் காந்தி பிறந்த நாள் தான் சொல்லணும், காந்தி ஜெயந்தின்னு சொல்லக்கூடாதுனாரு. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் நிறைய நம்மளால் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒன்று போயிடுச்சுன்னா அவங்க எப்படி ஆவாங்க நமக்கே தெரியாது, நிறையா மாறுவாங்க. நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க, குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார், தண்டனை பெறும்போது நீ கடவுளை பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறது உறுதிங்க. ஸோ எப்பவுமே நம்ம நல்லதே பண்ணுவோம், ஏன்னா எப்பவுமே கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு ஏங்க, இப்போ கூட கடவுள் சந்தோஷமா இருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிகழ்ச்சியை கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. என்னங்க நான் சொல்றது? இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்த எல்லா செக்மெண்ட்ஸும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's me Gayatri signing off. Nossa, assim você me mata. Ai, se eu te pego, ai, se eu te pego, delícia, delícia, assim você me mata. Ai, se eu te pego, ai, se eu te pego, hein?